பெண்கள் பாதுகாப்பு திமுகவின் மோசமான டிராக் ரெக்கார்ட். மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் கவலை அளிக்கின்றன. குற்றங்கள் குறைந்து வருகின்றன என்று 2 தினங்களுக்கு முன்பு உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார். உண்மை நிலவரம் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. உள்துறை அமைச்சராக இருக்கும் முதல்வரே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த புள்ளி விவரங்களை பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய அவருக்கு தைரியம் இருக்கவில்லை. எனவேதான் தன் அதிகாரி மூலம் இந்த தகவலை வெளியிடச் செய்தார் முதல்வர். தமிழ்நாட்டின் உண்மையான குற்ற நிலவரத்திற்கு ஒரு சில புள்ளி விவரங்களே சாட்சி. வாருங்கள், உள்துறை செயலரின் கூற்றில் உண்மை உள்ளதா என்று பார்ப்போம். கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 59.7% உயர்ந்துள்ளது. பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பு உணர்வோடும் எங்குமே நடமாட முடியாமல் ஆகிவிட்டது. பெண்களுக்கு தமிழ்நாடு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் முதல்வரும் அவருடைய சக மந்திரிகளும். ஆனால் பாலியல் வன்கொடுமைகள் 210% உயர்ந்துள்ளன. இது பொதுவெளியில் வந்துள்ள புகார்களின் அடிப்படையிலான தகவல்கள் மட்டுமே. புகார் அளிக்கப்படாத சம்பவங்கள் எவ்வளவோ உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 8752 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன. அதில் 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிரானவை. இதில் மிகவும் கவலை தரும் விஷயம் என்னவென்றால் 361 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். உயிரிழந்த குழந்தைகளில் 38 பெண் குழந்தைகள் கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரை 7 வயதில் இருந்து 70 வயது வரை உள்ள பெண்களுக்கே தமிழகத்தில் ஆபத்து என்று நினைத்திருந்தோம். ஆனால் சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் 3 வயது கூட நிரம்பாத சிறுமி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்தது பெரும் வேதனை. இந்த சம்பவம் பொதுமக்களின் ஆன்மாவையே அதிரச் செய்துள்ளது. நேற்று கூட சேலம் கோரிமேடு பகுதியில் 66 வயதான ஒரு மூதாட்டி மீது போதையில் இருந்த 2 வாலிபர்கள் பாலியல் தாக்குதல் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் பெரும்பாலானோர் திமுகவை சேர்ந்தவர்களாகவே இருப்பதுதான் இன்னும் அதிக அதிர்ச்சி. திமுக அரசுக்கு நிர்வாகத்திலும் கண்ட்ரோல் இல்லை, தங்கள் கட்சிக்காரர்கள் மீதும் கண்ட்ரோல் இல்லை என்பது தெளிவாக இதன் மூலம் தெரிகிறது. பெண்கள் மீதான பாலியல் குற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது மது பழக்கமும் போதை மருந்து பழக்கமும். இந்தியாவிலேயே அதிகமாக மது விற்கப்படுகிற மாநிலம் தமிழகம்தான். மாநில அரசே முன்வந்து விற்கும் சாராயத்தை தவிர கள்ளச்சாராயமும் மாநிலம் எங்கும் எளிதாக கிடைக்கிறது. ஆண் பெண் என வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் கூட இல்லாமல் அனைவரும் மது போதையில் இருக்கிறார்கள். அது போதாது என்று கஞ்சா, கொக்கைன், LSD, மெத்தபெட்டமைன் போன்ற ரசாயன போதைப் பொருட்களின் விநியோகம் மக்களிடையே பரவலாக ஊடுருவிவிட்டது. பள்ளி சிறுவர்களே ரசாயன போதைப் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்படாத கஞ்சா மற்றும் ரசாயன போதைப் பொருட்கள் எவ்வளவோ உள்ளன. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க இன்னொரு காரணமும் உண்டு. அது என்ன தெரியுமா? திமுகவினர் பெண்களை இழிவாக பேசுவதுதான். திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் என்று கருதப்படும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதாப்பேட்டை சையத் போன்றவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசுவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதையும் கேலி பேச்சாக மாற்றிவிட்டார்கள். மிக பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அம்மாவுக்கு 1000 கொடுக்கிறோம், பெண்ணுக்கு 1000 கொடுக்கிறோம் என்று இரு பொருள் வசனம் பேசுகிறார்கள் திமுகவினர். நாங்கள் கொடுக்கும் உரிமை தொகையில் கிரீம் பவுடர் வாங்கி போட்டுக்கிட்டு பளபளன்னு இருக்கீங்க என்று பொதுவெளியில் பெண்களை இழிவுபடுத்தினர் ஒரு திமுக MP. இந்துக்களின் மத அடையாளங்களை, திருமண்ணையும் விபூதியையும் ஆபாசமாக கொச்சைப்படுத்தி பேசினார் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர். இந்துக்களின் மத அடையாளங்களான திருமண்ணையும் விபூதியையும் ஆபாசமாக கொச்சைப்படுத்தி பேசினார் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு கொடுக்கும் உதவித்தொகையில் மாணவிகள் தங்கள் மொபைல் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம், ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்றலாம் என்று பொறுப்பற்ற முறையில் பேசினார் ஒரு திமுக நிர்வாகி. சட்டசபையிலேயே முதல்வர் கருணாநிதி என் கண்ணுக்கு முன்னால் ஜெயலலிதாவின் சேலையை பிடித்து இழுத்து அவமானம் செய்த
திமுகவினரிடம் நாகரீகத்தை எப்படி எதிர்பார்ப்பது? மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மதுரை வந்தபோது அவர் மீது திமுகவினரால் கல்லெறி நடத்தப்பட்டது. அதில் இந்திரா காந்திக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டிய போது அதை அருவருப்பான முறையில் கண்ணியமற்ற வகையில் வர்ணித்தார் கருணாநிதி. பிறகு அவருடைய கட்சியினரிடம் கண்ணியத்தை எப்படி எதிர்பார்ப்பது? சமீபத்தில் திமுகவின் முதல் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒருவர் மீது 35 பெண்கள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணிடம் அவர் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச உரையாடல் செய்தது அம்பலமாகியுள்ளது. திமுக தலைமையின் குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் போது அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலாளிகளிடமே முறை தவறி நடந்து கொண்டனர் திமுக தொண்டர்கள். திமுக தலைமை தங்கள் கட்சியினரை என்றுமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதில்லை. திமுகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அண்ணாதுரை கட்சிக்காரர்களுக்கு வலியுறுத்திய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாடு மாயமாய் மறந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டன. நம் கட்சி தொண்டர்களே தலைமைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மீது அரசுக்கு எவ்வாறு கண்ட்ரோல் இருக்க முடியும்? பெண்களை இழிவுபடுத்துபவர்களையும் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களையும் கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி பெண்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும்? பெண்களை இழிவுபடுத்துபவர்களையும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களையும் கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி பெண்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும்? 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக மகளிர் தொடர்பான வாக்குறுதிகள் அளித்திருந்தது. அவை என்னென்ன என்றும் அவற்றில் எதெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் ஒரு கண்ணோட்டம் விடுவோம் வாருங்கள். வாக்குறுதி எண் 252 டாக்டர் முத்துலட்சுமி நினைவு மகப்பேறு திட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட உதவித்தொகை ரூபாய் 24,000 இன்று வரை வழங்கப்படவில்லை. வாக்குறுதி எண் 261 வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த 1 லட்சம் பெண்களுக்கு தொழில் துவங்க வட்டியில்லாத கடன் தலா ரூபாய் 50,000 இன்று வரை வழங்கப்படவில்லை. வாக்குறுதி எண் 262 35 வயதிற்கும் மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ப அரசு வேலை இன்று வரை வழங்கப்படவில்லை. வாக்குறுதி எண் 475 பாலியல் குற்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க தனி நீதிமன்றம் இன்று வரை அமைக்கப்படவில்லை. வாக்குறுதி எண் 503 கேஸ் சிலிண்டருக்கு மாதம் ரூபாய் 100 மானியமாக வழங்கப்படும் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் திமுகவுக்கு என்றுமே இருந்ததில்லை. அண்ணாதுரை காலத்தில் இருந்து இன்று வரை அப்படித்தான். ஆனால் பொதுமக்கள் கேள்வி கேட்டால் அவர்களை வார்த்தை ஜாலத்தில் மடக்கிவிடும் வழக்கம் திமுகவுக்கு உண்டு. உதாரணமாக அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நினைவூட்டிய போது தேதியை சொன்னோமா என்று திமிருடன் எதிர்கேள்வி கேட்டார் அன்றைய நிதி அமைச்சர். 28 மாதங்களுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் மகளிர் உதவித்தொகை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அப்போதும் கூட அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படவில்லை. தகுதியுள்ள என்ற வார்த்தையை நுழைத்து 1 கோடிக்கும் அதிகமான பெண்களை ஏமாற்றியது திமுக அரசு. பெண்களுக்கு 28 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை கொடுக்காமல் வஞ்சித்தது திமுக அரசு. மகளிருக்கு இலவச பயண திட்டத்திலும் இப்படித்தான். தமிழகம் முழுவதும் அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் என்று முதலில் கூறிவிட்டு 1-2 பேருந்துகளில் மட்டுமே இந்த வசதியை அறிமுகப்படுத்தியது திமுக அரசு. பெண்கள் கால் கடுக்க காத்திருக்க வேண்டியதாயிற்று. அதன் பின்னும் ஓசி என்று பெண்களை கேவலமாக பேசினார் மூத்த முன்னாள் அமைச்சர். பெண்களின் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலில் கூறிவிட்டு 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடனை மட்டுமே தள்ளுபடி செய்தது திமுக அரசு. அனைத்து வகையிலும் பெண்களை வஞ்சித்து வருகிறது திமுக அரசு. வரும் சட்டசபை தேர்தலில் தங்கள் கட்சியின் வெற்றி வாய்ப்பை இது பாதிக்கும் என்று உணர்ந்த திமுக தேர்தல் அறிவிப்புக்கு சில தினங்களுக்கு முன்பு மாதம் கொடுக்கும் உதவித்தொகையை 3 மாதங்களுக்கு ஒன்றாக சேர்த்து 3000 ரூபாயையும், கோடைக்கால உதவித்தொகை என்ற பெயரில் 2000 ரூபாயையும் ஒரு சேர கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறது திமுக அரசு.
ஆசை வலை விரித்து அதில் மக்களை விழ வைத்து ஏமாற்றுவது திமுகவுக்கு கைவந்த கலை. இந்த முறை திமுகவின் ஏமாற்று வேலை மக்களுக்கு புரிந்துவிட்டது. மக்கள் ஏமாற தயாராக இல்லை. குறிப்பாக இந்த முறை பெண்கள் ஏமாற தயாராக இல்லை. திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள் பெண்கள். தமிழக பெண்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மகளிருக்கென பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதையும் நாம் காண முடிகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே நாம் பார்ப்போம். பெண் சிசு வதை காரணமாக ஆண் பெண் விகிதம் குறைந்து வருவதை தடுக்கும் பொருட்டு பெண் குழந்தையை காப்போம், கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தை 2015ஆம் ஆண்டில் இருந்து செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. இதன் காரணமாக 900 இருந்த பாலின விகிதம் தற்போது 939 உயர்ந்துள்ளது. நாடு தழுவிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து இயக்கம் மூலம் தமிழ்நாட்டில் 2,77,754 கர்ப்பிணிகளும் 2,49,334 பாலூட்டும் தாய்மார்களும் 38,960 வளர் இளம் பெண்களும் ரூபாய் 250 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள பயனை அடைந்துள்ளனர். பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் இன்னும் திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு முன் பெற வேண்டிய பராமரிப்பை பெற்றுள்ளனர். பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு முன் பெற வேண்டிய பராமரிப்பை பெற்றுள்ளனர். தமிழக பெண்களின் மகப்பேறு பாதுகாப்புக்கு மத்திய அரசு இதுவரை 112 கோடி ரூபாய் செலவழித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 99% மகப்பேறு மருத்துவமனையிலேயே நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு 5வது இடத்தில் இருக்கிறது. உடலுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தும் விறகு அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு போன்றவற்றை உபயோகித்து வந்த பெண்களுக்கு உதவியாக உஜ்வலா திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் கீழ் 41,81,000 குடும்பங்களுக்கு கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் மக்கள் வங்கி திட்டத்தில் 1,70,00,000 வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் தற்போது வரை தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு 3.8 கோடிக்கும் மேற்பட்ட கடன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. தீனதயாள் ஏழைகள் நலத்திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 378.93 கோடி சுழல் நிதியாகவும் ரூபாய் 2,262.36 கோடி முதலீட்டு நிதியாகவும் வழங்கப்பட்டுள்ளது. தீனதயாள் ஏழைகள் நலத்திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 378.93 கோடி சுழல் நிதியாகவும் ரூபாய் 2,262.36 கோடி முதலீட்டு நிதியாகவும் வழங்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 5,10,000 மேற்பட்ட கழிப்பறைகள் நகர்ப்புறங்களிலும் 61,24,000 மேற்பட்ட கழிப்பறைகள் கிராம பகுதிகளிலும் கட்டப்பட்டுள்ளன. இதனால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் அபாயம் முற்றிலும் நின்றுள்ளது. உடற்கழிவுகளை அகற்ற பெண்கள் இரவு நேரத்திற்கு காத்திருக்க அவசியம் இல்லை. மத்திய அரசின் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் 39 லட்சத்திற்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு செய்யும் புதிய சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளது. முந்தைய அரசுகள் உதட்டளவில் கூறி வந்த பெண்கள் அதிகாரம் தற்போது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களுக்கு எதிரான ஷரியத் சட்ட விவாகரத்து முறையான முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவின் இறுதியாக ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்வது அவசியமாகிறது. திமுகவினர் பெண்களை போதை வஸ்துவாகவே பார்க்கின்றனர். பெண்களை சமுதாயத்தின் மிக முக்கிய அங்கமாக திமுக கருதுவதில்லை. பெண்களின் வாக்குகளை மட்டுமே கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது திமுக. ஒட்டுமொத்த பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றவாறு வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவதில்லை. இந்த வாக்குறுதிகளால் பெண்களுக்கு எந்த பயனும் இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் திமுகவுக்கு என்றுமே இருந்ததில்லை. ஆனால் மத்திய அரசு பெண்களை தனிமைப்படுத்தாமல்
சமுதாயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கிறது. பெண் சிசுவில் இருந்து ஆரம்பித்து பெண் கல்வி, திருமணம், பிள்ளைப்பேறு, கர்ப்பிணி பெண்களின் உடல் ஆரோக்கியம், பெண் குழந்தைகளின் ஆரோக்கியம், பாதுகாப்பு என்று ஒருமித்த கண்ணோட்டத்தில் பெண் சமூகத்தை பார்க்கிறது மத்திய அரசு. எனவேதான் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மகளிர் நலத்திட்டங்கள் அனைத்துமே விரிவான, அனைத்தையும் உள்ளடக்கிய திட்டங்களாக அமைந்துள்ளன. தேர்தல் கணக்குகள், வாக்கு அறுவடை, கட்சிக்கு லாபம் போன்றவற்றிற்கு அப்பாற்பட்ட கண்ணோட்டத்தில் நாட்டின் பெண்களை அணுகுகிறது மத்திய அரசு. இது நாம் அனைவரும் பாராட்ட வேண்டிய ஒன்றாகும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.